தெரியும். கேட்க சொல்லு, வருங்கால தலைவர்கிட்ட பேச சொல்லு. ஒரு மணி நேரம் திராவிட இயக்க வரலாறு பற்றி ஒரு மேடையில பேசிடட்டும், பேசிப்பாரு. அயர்லாந்து விடுதலை பற்றி சொல்லு, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பற்றி பேசு, இத்தாலி தேசத்தினுடைய கரிபால்டியின் கதையை சொல்லு. ஒண்ணும் தெரியாது. அந்த தலைவர் ஆயிட்டான். முல்லை பெரியார் பிரச்சனை அவன் தான் பேசுறான். அண்ணன் எல்லாம் சட்டமன்றத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. நான் இருந்தா அன்னைக்கு ஆயுள் கைதியா இருப்பேன். ஒரு துண்டு சீட்டு எடுத்து வச்சுட்டு அவன் பார்க்கிறான், படிக்கிறான். முல்லை பெரியார் அணை அப்படிங்கிற மீண்டும் திருப்புறான். லண்டனில் இருந்து வந்த அப்படிங்கிற மீண்டும் திருப்புறான். 1886 மீண்டும் திருப்புறான். பென்னிகுக் என்பவரால் கட்டி மீண்டும் திருப்புறான். அதுக்கும் பார்க்கிறான், முடிக்கப்பட்டதுங்கிறான். சபாநாயகர் சொன்னார், நீ கட்டினதும் போதும் முடிச்சதும் போதும் உட்காருன்ட்டார். உட்கார்ந்துட்டான். அவன் தான் வருங்கால தலைவர். இதுதான் அவன் பேசுனது. உங்களுக்கு பொறுப்பு இருக்கா? எதிர்கட்சி தலைவர் ஒருதான். ஈஸ்வரன் கோவில் எண்ணெய் சட்டி எல்லாம் பிச்சை கேட்குது உண்ட. அம்மா கால் வச்சா கற்றாழையும் மணக்கும். கல்லாக கிடந்த அகலிகையின் மீது அன்றைக்கு ராமன் கால் வைத்தான். அகலிகைக்கு சாவு விமர்சனம் கிடைச்சு. கர்ப்பா கிடந்தான். அம்மா கால் வச்சு அவன் எதிர்கட்சி தலைவராகி உட்கார்ந்துட்டான். சரி, பொறுப்பு இருக்க. எதிர்கட்சி தலைவருக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கு. ஆப்போசிஷன் பார்ட்டி மீன்ஸ் ஷேடோ கவர்மெண்ட். எதிர்கட்சி என்பது நிழல் அமைச்சரவை. ஆளுகிற கட்சியில் இருப்பவர்கள் அணி மாறுவார்களானால் ஆளுகிற கட்சி கவிழ்ந்து விடுகிற அபாயம் நெருங்குமானால் எதிர்கட்சி தலைவரை தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கூப்பிடுவான், கவர்னர். அதனாலதான் அதுக்கு ஷேடோ கவர்மெண்ட் பேரு. கேபினட் அந்தஸ்தில் இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் MC சம்பத்திற்கு அரசு என்னெல்லாம் சலுகை கொடுக்கிறதோ எல்லா சலுகையும் எதிர்கட்சி தலைவருக்கு உண்டு. அவன் கேபினட் அந்தஸ்து. அவரு எதிர்கட்சி தலைவர். அவ்வளவு பொறுப்பு இருக்கு அவனுக்கு. அண்ணா சொன்னார், வயல் என்றால் வரப்பு வேண்டும், வாய்க்கால் என்றால் கரை வேண்டும், ஓடுகின்ற கார் என்றால் ஒழுங்கான பிரேக் வேண்டும், உருண்டு பிடிக்கிற மாடி என்றால் முக்கணம் கயிறு வேண்டும், அடங்காத யானை என்றால் அடக்குவதற்கு அங்குசம் வேண்டும், ஆளுங்கட்சி என்றால் எதிர்கட்சி வேண்டும் அண்ணா சொன்னார். இவன் எதிர்கட்சி. கம்பனுடைய ராமகாவியத்தை படிச்சா ராவணன் கீழே விழுந்து கிடப்பான். கம்பன் பேசுவான், டேய் ராவணா, உனக்கு ஏன் வீழ்ச்சி வந்தது தெரியுமாடா? அடுக்கு மீது அடாதீது என்ற அறிவினால் ஏது கட்டி உன்னை இடிக்கினர் இல்லை என்றான் கம்பன். அடுக்கு மீது அடாதீது, நடக்கு மீது நடக்காதது, நன்றுது தீதிது, மரபிது மருளிது, இருளிது வெளிச்சம் இது என்று அறிவினால் ஆற்றுப்படுத்த வேண்டிய கடமையை செய்கிற பொறுப்பு எதிர்கட்சி தலைவருக்கு. சட்டமன்றத்துக்கு வந்தான், பேசாம உட்கார்ந்துருக்கான். இந்த பிரச்சனையில எதிர்கட்சி நாங்க உங்க கூட இருக்கோம்னு சொல்லலாம். அவன் எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஒன்னா இருக்கான், இவனும் சொல்லலாம். ஒன்னும் குடிமொழிக்கு போகாது. பேசாம இருக்கான். 3.5 அடி உயரம். அவன் தான் ஒருத்தன் எழுந்து நின்று பேசுறான். இவன் பேசாம இருக்கான். நான் ஒரு நாள் மதுரையிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன். நான் கடைசியா போர்டிங் பாஸ் வாங்கிட்டு என் சீட்ல உட்கார்ந்துருக்கேன். என் பக்கத்து சீட்ல அந்த கட்சி MLA ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கார். அவரு என்ன பார்த்துட்டு, உங்களை எங்கேயே பார்த்தது மாதிரி இருக்கேன்னு சொன்னார். நான் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு தான் பயணம் செய்வேன். உங்களை எங்கேயே பார்த்தது மாதிரி இருக்கேன்னு சொன்னார். நான் சொன்ன, பார்த்துருக்கலாம், எல்லா ஊர்லயும் பிச்சை எடுக்க வருவேன், பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லையே, நீங்க கொஞ்சம் ஃபெமிலியரான ஆளாச்சே, ஃபேம் அண்ட் நேம் உள்ள ஆளாச்சே, உங்களை எங்கேயும் பார்த்திருக்கிறேன், எனக்கு கிளிக்காவல்னு சொன்னேன். நான் சொன்ன, உங்களுக்கு ஒரு நாளும் கிளிக்காவாது அப்படின்னு சொன்னேன். இல்லையே, பார்த்தது மாதிரி இருக்கு. அப்புறம் நான் தான் என்ன செய்ய, அவன் கேட்டுட்டே இருக்கானேன்னு நான் தான் நாஞ்சில் சம்பத்துன்னேன். அப்படியா? ஐயோ, நான் உங்க ஃபேன் அப்படின்னா. பரவாயில்ல, நம்ம ஃபேன் அங்க வேற சுத்துதா அப்படின்ட்டு நான் பேசாம இருந்து, பிறகு என்ன இருந்தாலும் உங்க தலைவர் செய்தது பெரிய பிளண்டர் மிஸ்டேக். அட்லாண்டிக் பெரும்பிழை, இமாலய மடத்தனம், பசிபிக் பிசகு. இது ஒரு சரித்திர அவமானம்.